மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது மறை அறிவிப்பு நாடுகளுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய விழாவினை கொண்டாடுகிறது. இவ்விழாவினை திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகின்ற நாம் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற அன்றாட உணவை நாங்கள் சிந்தித்து செயற்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய அருள் வார்த்தையை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு சீடர்களை நோக்கி கூறுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இந்த வேண்டுகோளானது இதை வெறுமனே நாங்கள் ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக இது ஒரு பணிப்புரையாக அமையப்பெறுகிறது. ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார்கள் மிஷனரி மெண்டேட். இது ஒரு கட்டளை. இயேசு ஆண்டவர் தான் விண்ணேறி செல்வதற்கு முதலாக, தான் விண்ணேறி சென்று அரியணையிலே வீற்றிருக்கிற ஆண்டவராக அமர்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு கொடுத்த மேலான பணிப்புரை கட்டளை என்னவென்று சொன்னால் இதுதாமே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திரு அவையுடைய வாழ்வுக்கும் பணிக்குமான மிக முக்கிய கட்டளையாக இந்த கட்டளை அமையப்பெறுகிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற இந்த பணிப்புரையை தாங்கிக் கொண்டுதாமே உலகத்துடைய எல்லா திசைகளுக்கும் திருத்தூதர்கள் பயணம் தொடர்ந்தார்கள். அன்றைய காலகட்டத்திலே உலகத்தினுடைய கடை எல்லை என்று கருதப்பட்ட ரோமாபுரிக்கு இந்த நற்செய்தியை எடுத்து சென்றார்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், தலைமை திருத்தூதர் பேதுருவானவர் அங்கேதாமே மாண்டு போனார். திருத்தூது பணிகளை 3 பெரிய திருத்தூது பயணங்களை மேற்கொண்ட புனித பவுலும் கூட ரோமாபுரியிலே மாண்டு போனார். நாம் வாழுகின்ற இந்த இந்திய தேசத்திலே தோமா என்கின்ற நம்முடைய திருத்தூதர் நற்செய்தியை உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவிப்பதற்காக இந்திய தேசம் வரை வந்து நின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நற்செய்தி பணி என்பது, நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர் மீதும் ஒவ்வொரு கத்தோலிக்கர் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு பெரிய கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. அதைத்தான் பவுலடியார் கொரிந்தியருக்குரிய முதல் திருமுகத்திலே 9ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையிலே அழகாக சொல்லுவார், நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு. ஆகவே திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய வாழ்க்கையினாலே, நம்முடைய அன்றாட செயல்முறையினாலே இயேசு ஆண்டவருடைய செய்தியை நற்செய்தியாக இந்த உலகத்துக்கு நாங்கள் பறைசாற்றுவதற்கு, அறிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவர் மீட்பு பெறுவர். இந்த நற்செய்தியை கேட்டு அதை அனுபவித்து இயேசு மீது, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் தாமே மீட்பு பெறுவார்கள் என்கின்ற விடயத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கை என்கின்ற ஒரு விடயம் நற்செய்திக்கு ஒரு அடிப்படையான விடயமாக அமையப்பெறுகின்றது. விவிலியத்திலே நாங்கள் பார்க்கிறோம் யார் யாரெல்லாம் நம்பிக்கையினாலே மீட்படைந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் நோக்குகின்றோம், நோவா ஒரு பெருவெள்ளம் ஏற்பட இருக்கிறது என்று சொல்லி கடவுள் ஒரு அழைப்பை கொடுக்கின்ற பொழுது, கட்டாந்தரையிலே நான் கப்பல் கட்டுவேன், கடவுளுடைய வார்த்தையை நம்பி என்று சொல்லி அவர் ஒரு பேழையை கட்டி அதன் வழியாக அவரும் அவருடைய குடும்பத்தாரும் மீட்கப்பட்டார்கள், காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்து நிற்கின்றோம். ஆபிரகாம் முதிர்ந்த வயதிலே கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினாலே, நம்பிக்கையின் தந்தையாக அவர் துலங்கினார். ஒரு மகனை முதிர்ந்த வயதிலே கடவுள் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு குல முதுவர்களும் பழைய ஏற்பாட்டை நம்பினார்கள். மோசே நம்பினார், செங்கடல் 2ஆக பிரிந்தது. மோசே நம்பினார், கற்பறையானது பிளந்து அங்கே இருந்து தண்ணீர் வந்தது. இப்படியாக விவிலியத்திலே நம்பிக்கையினாலே நலம் பெற்றவர்கள் பல்வேறு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் காணுகின்றோம். புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவர் இயேசுடைய அருங்குறிகள், அற்புதங்கள், புதுமைகள் இதையெல்லாம் நடைபெறுவதற்கு நம்பிக்கை தான் அடிப்படையாக இருந்தது. நோய் நீங்கியது எதனாலே? நம்பிக்கையினாலே. பேயோடியது எதனாலே? நம்பிக்கையினாலே. இறந்த சடலமானது உயிர் பெற்றது எதனாலே? நம்பிக்கையினாலே. ஆகவே நாங்கள் நற்செய்தியினுடைய அறிவிப்பாளர்களாக நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பை நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.